This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் உண்ணி செடின்னு சொல்லுவோம். ஆனால் இதை துத்தி செடின்னு சொல்லுவாங்க. இது துத்தி செடி தான் கரெக்டு. ஆனால் நம்ம உண்ணி செடின்னு தான் சொல்லுவோம். இதனுடைய பூ பார்த்திங்கனாக்கா சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். இதை பறிச்சிங்கனாக்கா இதில் தேன் இருக்கும். நம்ம வாயில் இழுத்தோம்னா நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்கள், இதை பறிச்சிங்கன்னா இதுக்கு அடியில் தேன் இருக்கும். பார்த்தீங்களா? பறிச்சா தேன் வரும். இழுத்தோம்னா இனிப்பாகவே நல்லாவே இருக்கும். இது நம்ம சின்ன வயசில் இதை பறித்து மொத்த பூவையும் அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக பறித்து அதை அப்படியே வச்சு வாயில் இழுத்தோம்னா தேன் அப்படியே இனிப்பாக இருக்கும். இதோட பழம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்திங்களா, இது காயாக இருக்குது. இது இன்னும் பழுக்கலை. இது பார்த்திங்கன்னா பழுத்த பிறகு இந்த பழத்தை பார்த்திங்கன்னா உண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, உண்ணி மாதிரியே தான் இருக்கும். உண்ணி இந்த ஆடு மாடு மேலெலாம் மேயும் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் புசு புசுன்னு இருக்கும் பழுத்த பிறகு. அதனால தான் இதை நாங்கள் கிராமத்தில் உண்ணி பழம்னு சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பழம் இருந்தாலும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை பாருங்கள், இது முழுக்க நல்லா பழுத்துச்சின்னா அப்படியே கொத்தாவே நம்ம பறித்து அந்த ஊதிட்டு அந்த தோலெல்லாம் ஊதிட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த இலையை கட்டி இருந்தாலுமே அரைச்சி போடுவாங்க. மேலே கட்டி இருந்ததுன்னா அதை மையை அரைச்சி அது மேலே தடவுவாங்க. இந்த பழமும் பூவும் நமக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பூவில் நிறைய தேன் இருக்கும். இதில் இது வண்ணத்து பூச்சி உட்காந்து தேன் குடிக்கும். அந்த பாருங்கள், வண்ணத்து பூச்சி கூட தேடிட்டு இருக்குது. ஆனால் இது உள்ள அதெல்லாம் குடிக்க முடியாது. பூ பெருசாக இல்லை, அதனால் அதை உட்காந்து குடிக்க முடியாது. ஆனால் தேடி தேடி பார்த்துட்டு போகுது வண்ணத்து பூச்சி. மற்ற இதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணுது தேன் குடிக்க, ஆனால் முடியல. இது பழம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச பழம் தான் இது. இந்த பழம் கிடைச்சாக்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப அதிக சத்து உள்ளது தான், சாப்பிட்லாம். இது ரோட்டு ஓரத்தில் அங்கங்கேயும் இதுவும் நிறையா புதராக முளைஞ்சி கிடக்கும். முள் இதில் இருக்கும். பார்த்து இது உள்ள பழம் பறிக்க போனால் முள் இந்த பாருங்கள், முள் சின்ன சின்னதாக கொக்கி முள் மாதிரி இருக்கும். மாட்டுச்சின்னா கையில் கிழித்து ரத்தம் வந்துடும். அதனால் இது முள் இருக்கும். சட்டையிலையும் மாட்டோம், கையிலையும் கிழிக்கும். பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும். இதோட பழம் கிடைச்சா நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க. அதே மாதிரி இதனுடைய பூவும் எல்லா பூவிலையுமே தேன் இருக்கும். நம்ம கொத்தா பறித்து வாயில் வச்சு எடுத்தோம்னா நல்லா இனிப்பாக இருக்கும். தேன் நல்லாவே இதில் நிறைய தேனே இருக்கும். தேனும் சாப்பிட்லாம். சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.